ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இதுவரை எடுத்து வச்ச இப்போ 2 புத்தகம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சேனலில். என்னென்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு சாப்டராக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து இந்த சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து அவங்க வழக்கில் வந்து என்னென்ன இதுக்கெல்லாம் வந்து நீதி கொடுத்தாங்க அப்படின்றத வந்து ஒரு சில வழக்குகளை மட்டும் எடுத்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்லாம் வந்து ஈஸியாகவே வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகலாம், நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை வந்து அணுகி யார் யாருக்கெல்லாம் வந்து நல்லது இவரால் செஞ்சிருக்க முடிஞ்சிருக்கோ அதெல்லாமே வந்து எல்லாத்தையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதில் முக்கியம் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து சந்திர அவர்கள் கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பக்கம் வந்து கேஸை வந்து முடிச்சிருக்காராம். ஏன்னா லேட்டாக கொடுக்குற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால் முடிஞ்ச அளவு நிறைய கேஸில் வந்து அவர் நீதிபதி அந்தப்போ முடிச்சு வச்சார் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தை வந்து நம்ம ஈவினிங்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதான் பிளானு. ஏன்னா இந்த புத்தகமே வந்து ஒன்றும் முடியலை. இது வந்து ஒன்றும் முடியறதுக்கே இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதில் வந்து அவ்வளோ பெரிய வரலாறு இருந்தது இந்த புத்தகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து ஒரு புக்கு வாங்க வந்து போயிருந்தோம். என்னென்னா அந்த 1 கிலோ கேஜி வந்து 449 ருபீஸு. நீங்கள் 5 கேஜியை வாங்கினா 349, இல்லை நீங்கள் 10 கேஜியை வாங்கினா 300 அந்த மாதிரி சொல்லி ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நீங்கள் 1 கேஜி வாங்கும் போது அது வந்து 499 அப்படின்னாங்க. சரி தமிழ் புக் இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு, திருச்சியில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம் தில்லை நகர் பக்கத்தில். நான் வந்து அந்த கிளியராக வந்து கேட்டேன், நீங்கள் தமிழ் புத்தகங்கள்லாம் இருக்கான்னு. இருக்குன்னாங்க. 2-3 அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நான் அதே கேள்வி தான் கேட்டேன், யார் யார் புத்தகங்கள்லாம் இருக்குன்னு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ் புத்தகங்கள் இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர, நானும் சரி ஓகே இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புத்தகம் வந்து ஒரு 1 கேஜி 2 கேஜி கம்மியாக கிடச்சா வாங்கிடலாமே, புது புக்கு வாங்குறதுக்கு பழைய புத்தகங்கள் வாங்கிடலாம், படிக்கவும் வச்சுக்கலாம், இல்லை யாருக்காச்சும் கொடுக்கவும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் தமிழ் புத்தகங்களே வந்து இல்லை அதில். அதுதான் உண்மை. அங்கே போனால் வந்து வெறும் ஒரு 5-6 தமிழ் புத்தகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. மீதி எல்லாம் வந்து இங்கிலீஷ் புக்ஸாக வந்து நிறையா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம அது வந்து இப்போதைக்கு நம்ம படிக்க ஒன்று ஆரம்பிக்கல, அது கொஞ்சம் லேட்டாக படிச்சுக்கலாம், சரி தமிழ் புக்கை தான் இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்ஸுக்கான புக்கெலாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. சரி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம், கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் யாருக்கோ இல்லை நமக்கோ வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கோ இல்லை யார் வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு 1.5 கேஜி. ஸோ அந்த பில்லு கூட இந்த இடத்துல வச்சுருந்தேன். ஒரு நிமிஷம் அந்த பில்லை மட்டும் எடுத்துடலாம். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ வாங்கினோன்னா வந்து 2.81 கேஜி 2.8 கேஜி வாங்கினோம். ஒரு கேஜி வந்து 449 சொல்லிட்டு 1261 ரூபான்னு சொல்லி அந்த ரேட் வந்து போட்டிருந்தாங்க. தெரியாதில்ல, பரவாயில்ல. ஸோ 1261 ரூபாய்க்கு வந்து புக்ஸ் வாங்கினோம். அதில் எத்தனை புக் வந்திருக்கு அப்படின்றதான் வந்து இதில் சொல்லலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ புத்தகங்கள் வந்து 1261 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 கேஜிக்கு மேலே இருந்துச்சுன்னு சொல்லி நான் அந்த புக்கே கவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்கலான்னு. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸுக்காக வந்து ஏதாவது சின்ன சின்ன புக்கு வாங்கணுன்னா தாராளமாக போகலாம், அங்கே இருக்குது. பட் ஆனால் தமிழ் புத்தகங்கள் வந்து அந்த இடத்துல இல்லை. ஸோ அதுவுமே வந்து ஒரு அப்டேட்டடாக சொல்லலான்னு. ஸோ கிட்டத்தட்ட வந்து மொத்தம் ஒரு 2.8 கேஜிக்கு வாங்கினேன், 1261 ரூபான்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு எத்தனை புக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு நானுமே சின்ன சின்ன புக்காக எடுத்தேன். ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி புக்காக வந்து இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷனை வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி புக்கை படித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைப்போம். கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் வந்து வேஸ்ட் ஆகிற பொருள் இல்லை, எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த புத்தகம் வாங்கினது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அத்தனை கேஜிக்கு எத்தனை புக் வந்திருக்குன்னா 1 2 4 5 41 42 43. ஸோ மொத்தம் வந்து 43 புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1200 ரூபாய் கிடச்சிச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து 41 புக்கங்கள் நம்ம வாங்க போனால் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சில புக்கெலாம் வந்து ரேட்டே வந்து 99 ரூபா 40 ரூபா போட்டுருந்துச்சு. அதெல்லாம் இந்த கேஜி கணக்கிலே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ புத்தகங்கள் தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த திருச்சி சைடில் இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல அந்த கிலோ புக்ஸ் அந்த இது போடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்க. இவ்வளோ புக் எனக்கு ஆக்சுவலாக இன்னொரு புக்கு கூட வந்துச்சு, ஆனால் அந்த புக்கை வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக அதில் என்னென்ன புக்குன்னு சொல்லி சின்ன சின்ன புத்தகம் மட்டும் பார்த்துறேன். அது மாதிரி வந்து நிறைய பழைய கலெக்ஷன் புத்தகங்கள் வந்து இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். எலிசபெத் ராணி அவங்களோட ஒரு பெரிய புக் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து அது புதுசாக வாங்கினாலே 2000-3000 வரும் போல். ஆனால் அது ரொம்ப 1.5 கேஜி இருந்துச்சு. ஸோ அந்த புத்தகத்தை வந்து நான் வீடியோவே எடுத்திருக்கேன். நான் அந்த புத்தகத்தையுமே லாஸ்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த பேஜெலாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பிரிண்டடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிரிண்டடெல்லாம் அதையுமே நான் வந்து சும்மா வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னென்ன புக் வாங்கினேன்னா கெட்டிங் குட் அட் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து கதை புக்கு மாதிரி வாங்கினது. சின்ன சின்ன கதைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த புக் வாங்கினது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சின்ன சின்ன பசங்க புக்கு, பூகி பேபி சிட்டர் அப்படின்ற ஒரு புத்தகம். அப்புறம் வந்து இந்த புத்தகம்லாம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப புது புத்தகமாகவே இருந்துச்சு. இதோட ரேட்டே வந்து 99 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது கேஜியில் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஹியூமன் பாடியில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கிளியராக ஹியூமன் பாடிக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புக்கே வந்து 99 ரூபா. பட் ஆனால் இந்த கேஜியில் வாங்கினாலும் ரொம்ப சின்னதாக வந்துச்சு. அது மாதிரி வந்து இந்த பிளானட் கிங்டம் இதுவுமே வந்து ஒரு புக்கு வந்து 99 ரூபான்னு போட்டிருந்தாங்க. இதில் எப்படின்னா வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோரியாக இருக்கும், சின்ன சின்ன ஸ்டோரியாக இருக்குது. பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து ரைட் சைடில் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து சின்ன பிள்ளைங்க படிக்கிறப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கப்போ அதுவே வந்து ஒரு பெரிய திங்க் பண்ணுறதா வரும். நான் தமிழ் புத்தகங்கள் பார்த்தேன் இல்லை, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து அவங்க எப்போ படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, மேபி 4th 3rd 4th அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயமா படிக்கும்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கதை கொடுத்துட்டு அந்த கதையிலேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இந்த புத்தகம்லாம் வந்து 2 புத்தகமே வந்து 100 ரூபா புதுசாக வாங்க போனால். பட் ஆனால் அந்த கேஜி கணக்குனால வந்து இது எனக்கு கொஞ்சம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகம், த வேர்ல்டு ஒஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கதை புக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும். அந்த படங்கள்லாம் போட்டு படிக்கிறவங்களுக்கு அழகாக இருக்கும், சொல்லிக் கொடுக்குறதுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு. அதுக்கப்புறம் வந்து த ஸ்லீப்பி கிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன புக்கு வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சரி வாங்கி வச்சுக்கலாம், கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் சொல்லி த கிரேட் அட்வென்ச்சர் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயலுக்கும் நரிக்குமான ஒரு சின்ன கதைகள் நிறைந்த ஒரு புத்தகமாக இருக்குது. இந்த புத்தகம் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து த ஸ்னோவி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பாருங்கள், இந்த படங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா, இதுக்காகவே வாங்கினேன். ஸோ இதை வந்து பொறுமையாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புக்கு. அதுக்கப்புறம் லைசன்ஸ் டு சில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு கதை புக்கு. எழுத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கனால சரி நம்மளே கொஞ்சம் படித்து பார்க்கலாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு. லைசன்ஸ் டு கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் ஒன்று. அதுக்கப்புறம் த டேல் ஆஃப் பெஞ்சமின் பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயல் ஆமைக்குட்டி எல்லாம் சேர்ந்த ஒரு புத்தகம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டேன். சரி வச்சுக்கலாம், ஏதாச்சும் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு வந்து யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு. எ பஸ் ஃபார் மிஸ் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஒரு ட்ராவல் புத்தகமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லாமே சின்ன பசங்க புத்தகம். ஸோ அதான் வாங்கினது. அதுக்கப்புறம் த மான்ஸ்டர் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இதுவுமே வந்து அதே மாதிரி தான் சின்ன பசங்களுக்கு உள்ள புத்தகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 சின்ன புத்தகம், ரெக்ட ஹால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த கிறிஸ்மஸ் டைமில் உள்ள ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் த டாய் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஒரு புத்தகம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவுமே இதுவுமே வந்து 99 ரூபா. ஸோ த அனிமல் கிங்டம் சொல்லிட்டு நான் 3 புக்குமே வந்து புதுசாக வாங்க போனால் வந்து அதுவே ஒன்று 300 ரூபா வந்திருக்கும். பட் இது இடக்கணக்குனால வந்துருச்சு. இதுவுமே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ அனிமல் கிங்டம் இருக்கும், இங்கே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்னு இருக்கும். இதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கதையை வந்து படிக்க சொல்லிக் கொடுக்கணும். அதே நேரத்தில் இங்கே கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவங்களே ஆன்சர் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக் ஒரு 3 புக்குமே வந்து ஒரு 300 ரூபா வரும். பட் ஆனால் அந்த புக்கு வந்து இடக்கணக்கில் வந்தனால எனக்கு வந்து பெருசாக காசாகலை. 40 புக்கு கிட்ட எனக்கு 1200 ரூபாய்க்கே வாங்கிட்டேன், அனிமல் கிங்டம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மைக்கேல் ரோஸ் பர்பிங் பெர்தா அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இதுவுமே வந்து சின்ன சின்ன கதைகள்லாம் வந்து இருக்கிற புக் இது. அதுக்கப்புறம் என்ன, ஹன்னா த ஹாப்பி எவர் ஆஃப்டர் ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை மாதிரி ஒரு புத்தகம். த கூல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கதைகளாக இருக்குது. த ஸ்னீக்கி தீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கதைகளாக இருக்க ஒரு புத்தகம். த கூல் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கதைகளாக நிரம்பிய ஒரு புத்தகம் இது. இதுவுமே வந்து அதாவது என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய புக்கெலாம் எனக்கு அந்த அளவுக்கு படிக்க வராது. பைரேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் கொள்ளையர்கள் பற்றின ஒரு சின்ன கதையமாக இருக்கும். பாருங்க, இது ஒரு புத்தகம். இதெல்லாம் வந்து நம்ம புதுசு வாங்கினாலே நிறையா வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் த ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபாக்ஸ் ஆஃப் ஃபோக்ஸ் சென்டரில் இதுவுமே வந்து சின்ன சின்ன கதைகளாக இருக்கும். த டெரிபிள் ஷவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து சின்ன சின்ன கதைகள். அதுக்கப்புறம் ரெயின்போ மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவதைகள் அந்த மாதிரி உள்ள கதை அம்சமாக உள்ள ஒரு புத்தகம். த ரெயின்போ மேஜிக் அப்படின்ற ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ் அண்ட் குவீன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிங்ஸோட வரலாறுகள்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1714 1727 வரையும் யார் கிங்காக இருந்தால், ஜார்ஜ், வில்லியம், மேரி, சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராணி அப்புறம் ராஜாக்களோட அவங்களோட லைஃப் ஸ்டோரி வரலாறுமே வந்து இங்கே நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இங்கிலாந்தில் உள்ள ராஜாராணியோட வாழ்க்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ளது, அதாவது 1485 ப்ரெசன்ட் டே வரைக்கும் உள்ளதெல்லாம் உள்ள ராஜாராணிகள்லாம் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
எல்லா இன்ஃபர்மேஷன் எலிசபெத்லேருந்து ஜார்ஜிலேருந்து விக்டோரியாவிலேருந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படங்களே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ராகன் மவுண்டெயின் த பெஸ்ட் செல்லிங் ட்ராகன் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து சாம்பிள் புக்குமாக இருக்குது. இந்த ட்ராகன் சீரீஸோட சாம்பிள் புக் இதை கொடுப்பாங்க போல். இதை படித்து பார்த்துட்டு பிடிச்சதுன்னா இந்த ட்ராகன் சீரீஸ் புக் வந்து வாங்குவாங்க போல். ஸோ இந்த புக்குமே வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொனால்ட் டால் ரோஸ்டம் ஜெயின்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு சின்ன புக்கு, ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுற மாதிரிலாம் இருக்குது இந்த புக்கு. இந்த ஒரு புக்கு. அதுக்கப்புறம் அன்னி ஃபைன் அப்படின்னு சொல்லி ஹாட் ஷோ அப்படின்ற ஒரு புத்தகம், த சில்ட்ரன். அதுவும் இதுவுமே வந்து ஒரு சில்ட்ரன் புத்தகம் தான். டிஃபஞ்சர் ஜாக்லின் வில்சன் அப்படின்ற ஒரு புத்தகம். இதுவுமே வந்து சாப்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை புத்தகமாக தான் இருக்குது. ஆனால் எழுத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. பழைய புத்தகமாக இருக்கனால எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. எந்த டைட்டில் வருஷ கணக்கு போடல, ஆனால் தாள்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. 1995. ஆமாம், 1995 வந்த புத்தகம். கிட்டத்தட்ட எவ்வளோ 2095, 2005, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தகம். அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட்னு சொல்லி த ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமியோ ஜூலியட் ஒரு கதை. அந்த ஒரு ரோமியோ ஜூலியட்டோட கதை. ஸோ அது வாங்கினது. அதுக்கப்புறம் மை சீக்ரெட் ஸ்டிக்கர் புக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்டிக்கர் புக்குமாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டிக்கரை வந்து எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த புத்தகம் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டிக்கராக இருக்கும். ஸோ இதை பிரித்து இந்த இடத்துல வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் புக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குது. 2010. அதேமாதிரி நான் சொன்னதில் 99 ரூபா. இதுவுமே வந்து 4வது புக்கு. நான் இந்த 4 புக்கையும் வாங்கினாலே வந்து 400 ரூபா முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் எனக்கு இந்த இதில் கிடச்சிருச்சு. ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வேர்ல்டில் உள்ள அந்த வரலாறுகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1, ஸோ வேர்ல்டு வார் 1ன்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. த ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இந்த மாதிரி வந்து த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உலகத்தோட லெனின், ஸோ உலகத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன புக்கு மிக்கி கிறிஸ்மஸ் மேஜிக்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் மேஜிக்கில் உள்ள மாதிரி வந்து அழகாக சின்னதாக ஒரு புத்தகம். அடுத்து டாப்ஸி அண்ட் டிம்ஸ் பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜீன் அண்டு ஜே கரீத் அட்மாசன், ஜீன் அண்டு கரீத் அடம்சன். ஓகே, நான் தான் தப்பு படிச்சிட்டேன், சாரி. ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன பசங்க புக்கு. ஒரு சின்ன பையனும் ஒரு எலியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகம் இது எப்போ ரிலீஸ்? ரொம்ப ரொம்ப பழைய புக்கமாக இருக்குது. இது எந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1983. ஸோ ரொம்ப வருஷம். 1983 வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த டேட்லாம் வந்து டாம் அண்ட் ஜெர்ரிலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ரொனால்டு டால் த மேஜிக் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, ஒரு மேஜிக் மாயாஜாலம் நிறைந்த கதைகளாக அல்ல ஒரு புத்தகம். இந்த மேஜிக் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து வந்து ஒரு குட்டி புக்கு இந்த ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு சின்ன கதையாக வந்து ஒரு புத்தகம். அடுத்து த ஜங்கிள் பப்ஸ் 2 books in 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 புக்கு. இதுவுமே வந்து அழகாக இந்த நாய்க்குட்டி இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கதையாக வந்து இது படங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வாங்க போனால் வந்து கண்டிப்பாக நிறைய விலை இருக்கும். இது இந்த கேஜி லெவல்னால கிடச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போய் தான் இன்னும் கொஞ்சமே நிறையா கிடச்சிருக்கும். இந்த லாஸ்ட் படம். ஸோ ரொம்ப அழகான ஒரு புத்தகம். அடுத்து த ரெயின்போ மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, பியா த பென்குயின் ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து சின்ன சின்ன கதைகளாக, சிறுகதைகள் மாதிரி தமிழில் எப்படி சிறுகதைகள் இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளாக உள்ள ஒரு புத்தகம். மிஸ்டர் மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு மாயாஜால கதை நிகழ்ந்த ஹி செட் சில்ட்ரன் ஐம் சாரி த மொமெண்ட் ஹாஸ் கம். ஸோ மாயாஜால புத்தகம் இது. த மிஸ்டர் மிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு புத்தகம். ஆக்சுவலாக இந்த புத்தகம் ஏன் வாங்கினேன்னா, இதை சொன்னாவே வந்து யாரும் நம்ப மாட்டீங்க.
எனக்கு ரொம்ப நாளாக குதிரை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. சின்ன பிள்ளையிலே நான் ஒரு வீடை நல்லபடியாக கட்டிட்டு அதில் வந்து ஒரு குதிரை வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு நாள் நான் குதிரை வாங்கி நிறைவேற்றுவேன். அதனால் இதை பார்த்தோன்னே வந்து 30 days to better ரைடிங், கண்டிப்பாக இதை படித்தாலாம் வந்து குதிரை ஓட்டலாம் முடியாது, கொஞ்சம் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து ப்ராப்பராக போய் கற்றுக்கிட்டால் மட்டும் தான் குதிரை ஓட்ட கற்றுக்க முடியும், அந்த ரைடிங் பண்ண கற்றுக்க முடியுன்ற அந்த ஒரு அறிவெல்லாம் இருக்குது. இதனால் இந்த புத்தகத்தை பார்த்தேன், சரி கிலோ கணக்கில் எவ்வளோ எடுக்கிறோம், இந்த குதிரையை பார்த்தோன்னே இந்த புத்தகத்தை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தையுமே நான் எடுத்துட்டேன். 30 days to better ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், குதிரை சம்மந்தமாக உள்ளது எல்லாமே இதில் இருக்குது. தமிழ் புத்தகம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் தமிழ் கிடைக்கல, அதனால் சும்மா வாங்கி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ வாங்குகிறோம், இதையும் வாங்கிடலான்னு. இது வந்து 2 கதைகள் வந்து இருக்கிற புத்தகம் இது. ஸோ இந்த பக்கெட்டு பார்த்தா ஒரு கதை ஆரம்பிக்கும், இந்த பக்கெட்டு பார்த்தா தலைகீழாக வந்து இன்னொரு கதை ஆரம்பிக்கும். ஸோ இங்கே எப்படி இந்த புத்தகம் மாதிரி தமிழில் கூட ஒரு புத்தகம் இருக்குமே, இது ஸோ வெந்நீர் அரவுகள், தஸ்தகஸ்கி. ஸோ இந்த பக்கத்து வெந்நீர் இரவுகள் அவரோட புத்தகம், நம்ம இயற்கை படம் பார்த்தோம்ல தமிழில், ஸோ அந்த புத்தகத்தோட இந்த புத்தகத்தில் இருந்தால் வந்து அந்த படம் எடுத்தாங்க. வெந்நீர் இரவுகளோட ஒரு கண்டென்ட் வச்சு தான் வந்து இயக்குனர் ஜனதானந்த் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து எடுத்தார் சொல்லி அவருமே சொல்லியிருக்காரு. வெந்நீர் இரவுகள் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. இந்த பக்கத்து பார்த்தா கடலும் கிழவனும் இருக்கும். நான் வெந்நீர் இரவுகள் வந்து ஒன்றும் படிக்கலை, பட் கடலும் கிழவனும் வந்து எடுத்த தனி புத்தகமாகவே இருக்குது, அதை படித்து முடிச்சிருக்கேன். உலக கிளாசிக் நாவல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அந்த அளவுக்கு ஒருத்துன்னு சொல்ல வரல, பட் இதுவுமே 2 கதைகள் நிறைந்த புத்தகம். அடுத்து ஸ்டார் வார்ஸ். ஸோ ஸ்டார் வார்ஸ் படம் வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அவெஞ்சர்ஸ், அந்த ஸ்டார் வார்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் ஹீரோ சம்மந்தமான ஒரு சின்ன புத்தகம் இது. த அட்வென்ச்சர் ஆஃப் C-3PO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் வார்ஸ் புத்தகம். அப்புறம் ரோல்ட் டாலா மார்வலஸ் மிஸ் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஸ்டிக்கர் இன்சைட்னு போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து சின்ன ஸ்டிக்கராக இருக்கும், ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம எழுதுறது, ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து எழுதுறது, அப்புறம் வந்து கிராஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சின்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இது 2க்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புத்தகம். ரொம்ப பழைய புத்தகமாக இருக்குது, எந்த டேட்டில் வந்துச்சுன்னு பார்ப்போம். 2017 த ஓப்பனிங் நைட் கார்ட்டூன் வந்து பாருங்கள். இது வந்து சின்ன அழகான புத்தகம், த ஓப்பனிங் நைட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம். அப்புறம் வந்து த ஓஸ்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரி பாட்டர் மாதிரி உள்ள ஒரு புத்தகம். ஹாரி பாட்டர் ஸ்டோரி மாதிரி உள்ள ஒரு புத்தகம். அப்புறம் வந்து ரெயின்போ மேஜிக். ஆல்ரெடி இந்த புத்தகம் போட்டேன்னா தப்பாக வாங்கிட்டோம். இந்த புத்தகம் வந்து 2 கித்துக்கு வாங்கிட்டேன் போல், பார்க்காம எடுத்துட்டேன். ஸோ ரெயின்போ மேஜிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். அப்புறம் லாஸ்ட்டு புத்தகம் வந்து இந்த புத்தகம், த டைலர் ஆஃப் க்ளோசிஸ்டர். இந்த புத்தகம் வந்து எந்த டேட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறது இப்போ தர அழகாக இருக்குது இந்த புத்தகம். ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு வந்து 1903, அப்புறம் வந்து 2002, கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புத்தகம் போல் இது. 2002 கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன் இந்த மாதிரி வந்து சின்ன கதைகள் வந்து இருக்க புத்தகம் இது. ஸோ இதுதான் நான் வாங்கின புத்தகங்கள் வந்து 1200 வாங்கின புத்தகங்கள். எவ்வளோ புத்தகங்கள் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும், இது வந்து வேஸ்ட் ஆகிற பொருளே இல்லை. அடுத்து ஒரு 100 வருஷத்துக்கு நம்ம போனாலும் இந்த புத்தகங்கள் இருக்கும், யாராச்சும் ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக படிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வாங்கினது. ஸோ நீங்களுமே வந்து இந்த பக்கமாக போய் திருச்சி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டியாக போட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் தமிழ் புக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பி போயிடாதீங்க. நான் தமிழ் புக்கு தான் நம்பி போனேன், சரின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் யாருக்காச்சும் ஒரு சின்ன பசங்களுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு. ஸோ நீங்களுமே போனால் தயவுசெய்து தமிழ் புக் இருந்தால் பாருங்கள், இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது சின்ன இது கிடச்சா வாங்கிட்டு வாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், இல்லை சின்ன பசங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு வர சின்ன பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம், உங்கள் பசங்களோட வர்றவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து முன்னாடி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தால ஒரு 2 புக்கு அழகான ஒரு புத்தகங்கள் பார்த்தேன், அதை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன்னு. ஸோ அதையுமே நான் வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் போய் பார்த்து முடிஞ்ச அளவு வாங்க, இல்லை சும்மா போய் பார்த்துட்டு வாங்க ஜாலியாக, சின்ன பசங்களை கூட்டிகிட்டு, அதுவுமே நல்லாயிருக்கும். நன்றி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோலாம் என்னென்னா வந்து அந்த பர் கேஜி அந்த ஒரு புக் அந்த இடத்துல உள்ள எல்லா படங்களையுமே வந்து நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னா அதில் வந்து இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு புத்தகங்களை வந்து பார்த்தேன்.
கிட்டத்தட்ட எலிசபெத் ராணியோட ஒரு புத்தகம், பெரிய புத்தகம். அது வெயிட்டே வந்து ஒரு கேஜி 1.5 கேஜி இருக்கும். பட் அதில் உள்ள படங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு சொல்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த புத்தகங்கள் ஒரு படங்களுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த புத்தகத்தையும் பார்க்கலாம். இதேமே வந்து இன்னொரு புத்தகத்தோட ஒரு சின்னதாக அதையுமே நான் பேச்சு ஒன்று ஒன்றா வந்து எடுத்து ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ சும்மா அங்கே இருந்த 2-3 புத்தகங்கள் வந்து சும்மா உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் டைம் வந்து அதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
மக்கள் மன்றம் மெயின் ரோடு